ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிசினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க காட்டாளன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி கேரளாவில் இருக்க ஒரு அடர்ந்த காடு. அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா யானை தந்தெல்லாம் பயங்கர ரேட்டுக்கு போயிட்டு இருக்கும். அதே டைமில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க யானைகள் அந்த ஊர் மக்களை அட்டாக் பண்ணி பல பேரை போட்டு தள்ளிடுது. அதனால அங்கே இருக்க வேட்டைக்காரன் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம சுனில், அவர் களத்தில் இறங்குறாரு. நான் உங்களெல்லாம் காப்பாற்றுறேன் அப்படின்ட்டு அவர் யானைகள்லாம் வேட்டையாடி தந்தங்கள்லாம் விற்க ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி சிச்சுவேஷனில் அவர் ஒரு மிகப்பெரிய சிண்டிகேட்டையே உருவாக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா அவர் பண்ற விஷயங்கள்லாம் போலீஸ் புடிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஆளுக்கு சந்தேகம் வருது, இதுக்கெல்லாம் காரணம் யாருன்ட்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவருக்கு எதிராக இருக்க டீமும் இதுல செயல்படுதுன்றது தெரிஞ்சுக்கிறார். இதெல்லாம் நிறுத்தத்துக்காக நம்ம ஹீரோவையும் களத்துல இறக்கி விடுறாப்ல. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் இந்த படமே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவிட்டி பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா இந்த படத்துல இருக்க ஆக்ஷன் போர்ஷன்ஸ் தான். ஒரு நீட்டான ஒரு ஆக்ஷன் போர்ஷன்ஸை கொடுத்திருக்காங்க. அது ஸ்லோ மோஷன்ல பல இடத்துல வரதா இருக்கட்டும், ஸ்டைலிஷான மேக்கிங்கா இருக்கட்டும், கொடூரமான சண்டை காட்சிகளா இருக்கட்டும், தரமா பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். நம்ம ஹீரோவும் அடிச்சு தும்சம் பண்றாப்ல. அவர் பார்க்கும்போது இவர் அடிப்பாரா அப்படின்ற மாதிரி பிசிக்கலி இருக்கிறாப்ல. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நம்ம ஹீரோட பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டா இருக்கு. ஏன் படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்ட்டு சொல்லலாம். டெக்னிக்கலியும் படம் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம்னு எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயுமே. இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பார்த்தீங்கன்னா ஸ்டோரி பிளாட்டும் ஸ்கிரீன் பிளே தான். அரக பழசான ஒரு ஸ்டோரி பிளாட், அரக பழசான ஒரு ஸ்கிரீன் பிளே. அதே மாதிரி யார் கேரக்டருமே பெருசா எழுதவும் இல்ல. ஸ்லோ மோஷன் வைக்கிறேன்னு வச்சிருக்காங்க. எதுக்கு இவ்வளவு ஸ்லோ மோஷன் நமக்கும் தெரியல. அப்படி என்னடா மாஸ் காட்ட போறீங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம காட்டுக்குள்ள நடக்கிற பல ஆக்ஷன் போர்ஷன் ரொம்ப ஸ்டைலிஷா காமிச்சிருக்காங்க. அதுவும் தேவையில்லாத ஆணி அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. படத்துல எமோஷன் எந்த இதுவுமே கிடையாது. நமக்கு பெருசா கனெக்ட் ஆகவே கிடையாது. இவங்க ஒரு ஸ்டைலிஷான படம் எடுக்கணும், அதாவது கேஜிஎஃப், புஷ்பா, மார்க்கோ அப்படின்ற மாதிரி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணி எடுத்த இன்னொரு படம் தான். மொத்தத்துல என்கிட்ட கேட்டீங்கன்னா இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 4 மார்க் கொடுக்கலாம். உங்களுக்கு கொடூரமான ஆக்ஷன் படம்லாம் பார்க்கணும்னா இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.